ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஈவினிங் டைம்ஸ்ல செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான பொட்டேட்டோ போண்டா பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு ஃபர்ஸ்ட் கடாயை அடுப்ப வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் மசாலா செய்யறதுக்கு. குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பொட்டேட்டோ போண்டா வந்து. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தோட வாசனை அந்த மசாலாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சைஸ்ல, அதையும் சேர்த்துட்டு வதக்கி வைக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை 3 கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா போட்டா போதும். லைட்டா பேஸ்ட்லாம் போட வேண்டாம். அந்த இஞ்சி நீங்க கட் பண்ணி போட்டாலே நெசமா வாசனையா இருக்கும் அந்த மசாலா வந்து. இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணியே எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் வாசனைக்கு. உப்பு சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து நீங்க வந்து போண்டா மட்டும் அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை. இது தோசை கூட மசாலா தோசை மாதிரி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா பூரிக்கு ஏற்ற மாதிரி கிழங்காயிரும். இது தண்ணி ஊத்தாம நம்ம போண்டா செய்யறோம் அப்படின்னால தண்ணி ஊத்தாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் ட்ரையா நல்லா வரும். இந்த அளவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பிடிக்கிறதுக்கு கையில ஒட்டாம நல்லா வரும், சூப்பரா வரும். கொஞ்சம் விருப்பமான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது இப்போ எல்லாத்தையுமே உருண்டைங்களா பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டைங்களா பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவுல முக்கி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் சூடாக அப்புறம் ஒரு டைம் உருண்டை பிடிச்சிங்கன்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாத்தையும் உருண்டையா பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் மாவு மிக்ஸ் பண்ணி முக்கி போட்டிங்கன்னா நல்ல ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டையா பிடிச்சி எடுத்து வச்சு இப்போ கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். 1 பங்கு கடலை மாவு சேர்த்தீங்கன்னா 1/4 பங்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதோட கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் மேல் மாவுக்கு நீங்க சேர்ந்து நீங்க இந்த மாதிரி பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வேற எந்த கலரும் ஆட் பண்ணல, மஞ்சள் தூள் மட்டும்தான். கொஞ்சம் ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம், தோசை மாவு மாதிரி. ஆயில் ஊற்றிக்கலாம் கடாயில். அவ்வளோதான். இது உருண்டைங்கள்லாம் எடுத்து இதில் மாவில் முக்கி முக்கி போட்டிங்கன்னா நல்லா செமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு போண்டா. ஈவினிங் டைத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் வெறுமனையே சாப்பிட்லாம். உப்புக்கட்டா சட்னி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா கிறிஸ்பாக வெந்ததுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பாக வெந்துருச்சு. ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை, மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் கலருக்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பொட்டேட்டோ போண்டா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.